இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல் காத்தார். எத்தனையோ பிரச்சனைகள் வேதனைகள் மத்தியிலும் கூட எங்களோடு கூட இருந்தவர். அவரே நம்முடைய தேவன், உயர்ந்த அடைக்கலமானவர், சமாதானத்தின் தேவன். இந்த வேளையில் கூட நீங்கள் எங்களோடு சேர்ந்து சத்துருவின் கோட்டைகளை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்வார். நம்முடைய தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் இம்மட்டும் முன் சென்றார். எங்களை கடந்து வந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் முன் சென்று எங்களை வழி நடத்தினபடியால் எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை உற்சாகத்தோடு பாடுங்கள். அவரே எங்களுக்கு சமாதானத்தின் தேவன், அவரே எங்களுக்கு சந்தோஷம். அவர் மாத்திரம் இல்லை என்றால் எங்கள் குடும்பத்தில் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தபடியால் நாங்கள் இந்த பாடலை உணர்ந்த வண்ணமாக உற்சாகமாய் பாடுவோமா? சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும்
தகப்பனே. ஹalleluya. ஓ ராஜனே. ஹalleluya. யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. ஆம் ராஜனே, நீர் எங்களோடு கூட இருந்தீரே. யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா. நீர் என்னோடு கூட இருப்பீரையா. அப்பா சுவாமி, நீரே எனக்கு ஜீவனாய் இருக்கிறீர். என்னை விடுவித்தவர் நீர் ஒருவர் மாத்திரம் அப்பா. நீர் என்னோடு இருப்பதனால் நான் இதுவரை ஜீவிக்கிறேன். ஓ ராஜனே, நீர் என்னோடு கூட இருப்பவர். அப்பா சுவாமி, நீர் என்னோடு கூட இருந்தவர். என் குடும்பத்தோடு கூட இருந்தவர் சுவாமி. ஆண்டவரே, நான் ஜீவிக்கிறேன்.
மத்தியில் நான் அசைவாடுகிறேன் என்று சொன்னேன். தெய்வமே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பி அனல் கட்டுவீராக. ராஜனே கர்த்தாவே சுவாமி, இம்மட்டும் எங்களை வழிநடத்தின தெய்வம், இனிமேலும் நீர் எங்களை வழி நடத்துவீர் ஐயா. ஓ ரிபாஷந்தி ரரபரதூரியலரா ஓ ரபஷந்திரியரரபா. அன்பான தெய்வமே கர்த்தாவே சுவாமி, இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தவர் கர்த்தாவே, இனி வரும் நேரங்களிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பீர். உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்தும், உம்முடைய பிரசனம் எங்களை வழிநடத்தும் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனின் வேளையில் கூட ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசனம் அவர்கள் உணர்ந்து கொள்ள நீர் கிருபை செய்தபடியால் உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தாவே சுவாமி, மிகுதி வரும் நேரங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புவித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். மறுபடியும் இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஒரு ஓய்வு நாளை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால் நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைய நாளிலும் நோக்கம் அறிவோம், இலக்குக்கு திரும்புவோம் என்ற தலைப்பில் உங்களோடு நான் பேசப் போகின்றேன். மனிதர்களாக எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எங்களை சிருஷ்டித்த தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றார். அந்த நோக்கத்தை அடையும்படியாக, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தேவன் திறமைகள், தாளந்துகளை வைத்திருக்கின்றார். எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கின்றது. அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கும் பொழுது அந்த நோக்கத்தை அல்லது தேவன் எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நாங்கள் சென்றடையக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நாங்கள் இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலும், நாங்கள் இருக்கிற நாடு எதுவாக இருந்தாலும், எங்களுடைய பாஷை அல்லது எங்களுடைய மொழி அல்லது எங்களுடைய இனம், எங்களுடைய உருவ வடிவமைப்பு எதுவாக இருந்தாலும் அவைகளுக்கூடாக நம் தேவன் கிரியை செய்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். அதை கொண்டு அவர் தன் நோக்கத்தை எங்கள் வாழ்வில் நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். ஆகவே அநேக நேரங்களிலே மனிதர்கள் தங்கள் நோக்கத்தை அறியாதவர்களாய், அந்த நோக்கத்தை சென்றடையும் இலக்கிலே போகாதவர்களாய், ஏனோ தானோ என்று தங்கள் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நோக்கம் இல்லாமல் இருக்குமா இருந்தால், அவனுக்கு ஒரு இலக்கு இல்லாமல் இருக்குமா இருந்தால் அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமானதாய் அமையாது. அவனுடைய வாழ்க்கை ஒருவருக்குமே பிரயோசனமாய் இருக்காது. அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. ஆகவே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற அந்த நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை சென்றடைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தெளிவை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், பரிசுத்த பவுல் பல சபைகளை உருவாக்கியவர், பல ஊழியர்களை உருவாக்கியவர். பல வருட ஊழியத்தின் பின் அவர் சொல்லுகின்றார், கிறிஸ்து இயேசுவில் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கான இலக்கை நோக்கி நான் ஓடுகின்றேன். இவ்வளவெல்லாம் செய்திருந்தாலும் அவர் சொல்லலை, நான் எல்லாம் சரி, நான் இப்போ எல்லாவற்றையும் நிறைவாய் முடித்து விட்டேன் என்று சொல்லவில்லை. நான் இன்னும் அடையவில்லை, நான் இன்னும் முற்றும் தேரவில்லை, ஆகவே நான் இலக்கை நோக்கி பயணிக்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார். ஆகவே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றார், தேவன் ஒரு இலக்கை வைத்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் வாசித்து பார்ப்போம், கிறிஸ்தவர்களாகி எங்களுடைய வாழ்வின் இலக்கு என்ன. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இந்த இடத்துல தெளிவாய் சொல்லப்படுகிறது, கிறிஸ்தவர்களாகி எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கின்றது. எங்களுடைய ஓட்டம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டமாய் இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய முழுமையான நோக்கு என்ன? எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், எல்லா பாரமான காரியங்கள், பாவமான காரியங்கள், எங்களை நெருக்கி நிற்கிற எல்லா தடைகளையும் தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நோக்கி பார்த்து இந்த ஓட்டத்தை நாங்கள் ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். பொறுமையோடு இந்த ஓட்டத்தை ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும். ஆனால்
இருக்கிற கவலைக்குரிய காரியம் என்னவென்றால், இன்றைய நாளிலே அந்த இலக்கை மறக்கும்படியாய், அந்த நோக்கத்தை மறக்கும்படியாய் சத்துருவானவன் மனுஷனுடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து, பலவிதமான பொய்யான இலக்குகளை காண்பித்து, பொய்யான நோக்கங்களை காண்பித்து, அவசியமே இல்லாத சில காரியங்களை காண்பித்து அவர்களை அதன் பின்பதாய் ஓட வைத்து கொண்டிருக்கின்றான். இன்றைக்கு நாங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் பல காரியங்களை செய்கிறார்கள். நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு சில காரியங்களை செய்கின்றார்கள். முடிவு அவர்கள் சொல்லுவதென, இவ்வளவோ மெனக்கட்டேன், இவ்வளவோ கஷ்டப்பட்டேன், இவ்வளவோ காரியங்களை செய்தேன், ஆனால் எந்த ஒரு பலனும் இல்லை, எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை என்பது தான் அவர்களுடைய கடைசியாய் அவர்கள் சொல்லுகிற காரியமாக இருக்கின்றது. சிலர் இருக்கிறாங்க, நிறைய காரியங்களை தெரிவு செய்வார்கள், எல்லாத்தையும் அவர்கள் செய்யணும் என்ற ஆசையோடு தெரிவு செய்வார்கள். கடைசியில் அவர்கள் சொல்வார்கள், நான் செய்தது எதுவுமே பிரயோசனம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த எந்த ஒரு காரியமும் பயனை எனக்கு தரவில்லை என்று அவர்கள் சொல்லுவதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கம், இயேசுவை நோக்கி ஓட வேண்டிய நாங்கள், மேலான காரியங்களை பார்த்து ஓட வேண்டிய நாங்கள், எங்கள் கண்களை தாழ்வான கீழான பயனற்ற காரியங்களிலே பதித்திருப்போமாயிருந்தால் அதை நாங்கள் இன்றைய நாளிலே சரிப்படுத்திக் கொள்வோம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் சில நேரம் நாங்கள் யோசிக்கலாம், நான் ஏன் பிறந்தேன், நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கை யாருக்கு பிரயோசனமாக இருக்கிறது என்ற கேள்வியோடு சில வேளை நாங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டிய ஜனங்கள் நாங்கள், நோக்கத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய ஜனங்களாக இருக்கிறோம் நாங்கள். ஆனால் நாங்கள் காண்கின்றோம், இந்த இலக்கை நோக்கி பயணிப்பதிலே 2 விதமான தவறுகள் செய்யப்படுகின்றது. இதற்கு நாங்கள் உதாரணமாக மோசேயை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த 2 தவறுகள் என்னவென்று நாங்கள் பார்ப்போம். முதலாவது தவறு, இலக்கை மறந்து அவசரமாய் செயல்பட்டு ஓடுவது, விலகி ஓடுவது. நாங்கள் வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பி ஓடி மீதியான் தேசத்திலே போய் தங்கி அங்கு ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருக்கின்றான். இந்த இடத்துல வாசிக்க கேட்ட பகுதியிலே நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். மோசேனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு ஒரு பெரிதான திட்டம் இருந்தது. மோசே பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்க்கப்பட்டான். எல்லா விதமான காரியங்களையும் கற்றவனாய் அந்த இடத்துல அவன் வளர்க்கப்பட்டான். ஒரு நாள் அவன் வெளியிலே வந்து தன்னுடைய சகோதரர்களை பார்க்க போகின்றான். பார்க்க போன இடத்தில் அவன் காண்கின்றான் ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை அடிப்பதை. அங்கும் இங்கும் பார்க்கிறான், எகிப்தியனை வெட்டி புதைத்து போட்டான் என்று வார்த்தை சொல்லுகின்றது. அதே விதமாய் அடுத்த நாளும் அவன் வெளியில போகின்றான். 2 எபிரேயர்கள் சண்டை பிடிக்கிறாங்க. அந்த இடத்துல போய் கேட்கிறான், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று அவரிடத்துல அவன் பேசும் பொழுது அவங்க கேட்கிறாங்க, நீர் யார், நீ எங்களுக்கு தலைவனாய் உன்னை யார் எங்களுக்கு வைத்தது என்று கேட்கிறான். அந்த நேரம் அவன் பயப்படுறான், ஐயோ காரியம் வெளிப்பட்டதே என்று. பார்வோன் கேள்விப்பட்டு கொலை செய்ய தேடுகின்றான். இவன் தப்பி ஓடுகின்றான். மீதியான் தேசத்தில் போயிருக்கிறான். எங்களுக்கு தெரியும், இவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் இருந்தது, இவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் இருந்தது. இவனை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்ய திட்டமிட்டு வைத்திருந்தார். ஆனால் இவன் என்ன செய்கின்றான், இலக்கை மறந்து அவன் ஓடுகின்றான். அநேகமாக உங்களுடைய வாழ்க்கையிலே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை விட்டு நீங்கள் ஓடி இருக்கிறீர்களா? தேவனுடைய இலக்கை விட்டு வெளியிலே ஓடி இருக்கிறீர்களா? அவசரமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது, ஏதாவது போராட்டம் வரும் பொழுது, ஏதாவது கஷ்டங்கள் வரும் பொழுது யோசிப்பதில்லை, தேவன் இதற்கூட என்னை சீர் செய்கின்றார், தேவன் இதன் மூலமாய் என் வாழ்வை மாற்றிக் கொண்டிருக்கிறார், தேவன் இதன் மூலமாய் என்னுடைய குணாதிசயத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்று யோசிப்பதில்லை. அந்த இடத்திலே, அந்த இலக்கில் இருந்து, அந்த போகிற பயணத்தில் இருந்து, தேவனை நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த பயணத்தில் இருந்து தப்பி ஓடி வெளியில வந்து வேறொரு காரியத்தை செய்ய தீர்மானித்துக் கொண்டு செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆகவே அப்படி நீங்கள் செய்திருப்பீர்களா இருந்தால் மறுபடியும் இலக்குக்குள் திரும்புங்கள். தேவன் உங்களை வடிவமைக்கிறார். பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது சொல்லுங்கள், கர்த்தாவே இதன் மூலம் நான் என்னத்தை செய்ய வேண்டும், என் வாழ்வை நான் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்பீர்களா இருந்தால் நிச்சயமாய் உங்களுக்கு தேவன் உங்களை தெளிவாய் தன்னுடைய இலக்கை நோக்கி போக, தன் நோக்கத்திலே போவதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். 2வது தவறு, இலக்கை மறந்துவிட்டு சொகுசான இடத்துல இருந்து விடுகிறார்கள்.
இதுவும் மோசேனுடைய வாழ்க்கையில நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. தப்பி ஓடிய மோசே மீதியான் தேசத்துல போயிருக்கிறார். அவர் அந்த இடத்துல இருக்கும் பொழுது சிலர் வருகிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்கின்றான், தண்ணீர் கொடுக்கின்றான் மிருகங்களுக்கு. பிறகு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்படியாய் அந்த மனிதன் சொல்லி அனுப்பும் பொழுது அவன் அங்க போய் தங்கி இருக்கிறான் என்று வார்த்தை சொல்லுகிறது. நாங்கள் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க சம்மதித்தான். அவன் சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். இந்த இடத்துல அவருடைய வேலை என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய இலக்கு என்ன, அவருக்கு இருந்த பொறுப்பு என்ன, எல்லாத்தையும் மறந்துட்டு தப்பி ஓடி ஒரு இடத்துல போய் நீ எங்களோட தங்கி கொள்கிறாயா என்று கேட்ட நேரத்தில் அவர் சம்மதிக்கிறார் அங்க தங்கி இருக்க. எல்லாமே பிரச்சனை இல்லாத சூழ்நிலை. பெண் திருமணத்துக்கு பெண் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அங்க மாமனார் வசதியான காரியங்களோடு இருக்கிறார். பிரச்சனை இல்லை, எபிரேயன் எகிப்தியன் பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்திலே அவன் சம்மதித்து அங்கே இருந்து விடுகின்றான். ஆகவே அநேகமான நேரங்களிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இலக்கை விட்டு வெளியிலே அவன் போகும் பொழுது எல்லாவற்றையும் மறந்து விட்டு அவன் சொகுசாய், ஆசுவாசமாய், அமைதியாய், சந்தோஷமாய், நிம்மதியாய், நானும் என் குடும்பமும் என்ற ரீதியிலே அமைதியாய் இருந்து விடுகிறவர்கள் அநேகர் இன்றைய நாட்களிலே உண்டு. ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் வித்தியாசமானது, உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய இலக்கு வித்தியாசமானது. அதையும் மறந்து விட்டு சொகுசாக, அமைதியாக, சந்தோஷமாக, எல்லாம் சரியாயிருக்கிறது, நான் நன்றாயிருக்கிறேன் என்று இருப்பீர்களாயிருந்தால் சற்று யோசித்து பார்த்து தேவன் உங்களை அழைத்த அழைப்புக்குள் மறுபடியுமாய் நீங்கள் வருவது அவசியமாயிருக்கிறது. காரணம் வேதம் சொல்லுகிறது, எங்களுடைய வழிகளை நாங்கள் கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த இலக்கை நாங்கள் தவற விடும் பொழுது, இலக்கை விட்டு நாங்கள் ஓடும் பொழுது, இலக்கை மறந்து அமைதியாய் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, அல்லது இலக்கு இல்லாமல் நாங்கள் வாழும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே சென்றடைய வேண்டிய இடத்தை நாங்கள் சென்றடைய முடியாமல் போய்விடுகின்றது. உண்மையிலே இலக்கை தவற விடுவது பாவம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். இலக்கை தவற விடுதல் பாவம். என போக வேண்டிய இடம் ஒன்று, தேவனை நோக்கி போக வேண்டியவர்கள் நாங்கள். ஆனால் அதை விட்டு வேற காரியங்களின் பின்பதாய் போய்கொண்டிருக்கிறோம். சில வேளை பாவத்தை கூட செய்து கொண்டிருக்கின்றோம், செய்யக்கூடாததைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இலக்கை தவற விடுதல் பாவம். இதற்கும் எங்களுக்கு நல்ல உதாரணம் இஸ்ரவேல் ஜனங்கள். எங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிவு செய்தார், தேவன் அழைத்தார், தேவன் வழி நடத்தினார், பொருத்தனைகளை கொடுத்தார், பாதுகாத்தார். அவருடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு நோக்கத்தை, திட்டத்தை வைத்திருந்தார். அவர்கள் அந்த ஜனங்களை எகிப்தில இருந்து விடுதலையாக்கி அவர் சொன்னார், என்ன, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான உன் தேசத்தை நான் உனக்கு தருவேன், கானான் தேசத்தை. அந்த வாக்குத்தத்தத்தோடு தான் அந்த ஜனங்களை வெளியிலே எடுத்தார் எகிப்தில இருந்து. ஆனால் ஜனங்கள் எப்பொழுதுமே பிரச்சனை, முரட்டாட்டம், போராட்டம், முறுமுறுப்பு, நிறைய தடைகளோடு தான் அந்த ஜனங்கள் ஜீவித்தார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே இலக்கை தவறியவர்களாயிருந்தார்கள். நாங்கள் வாசிக்க கேட்போம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய் வனாந்தரத்திற்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேயீர் நாட்டை சுற்றி திரிந்தோம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். இதுல தெளிவாய் சொல்லப்படுது, இவர்களுக்கு இலக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, நான் முதல்ல சொன்னேன். ஆனா இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, சில நாட்கள் போதும் சென்றடையக்கூடிய இடத்தை சென்றடைய. ஆனால் இவர்கள் சொல்லப்படுது, அநேக நாள் சேயீர் நாட்டை சுற்றி திரிந்தோம். அதற்கு முதலாம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல கூட சொல்றார், காதேசிலே தங்கி அநேக நாள், வெகு நாளாய் அங்க நாங்க இருந்தோம், அநேக நாள் சுற்றி திரிகிறோம். இலக்கை தவற விட்டபடியினாலே நாட்கள் வாரங்களாகியது, மாதங்களாகியது, வருடம் முடிந்தது. பல வருடங்கள், 40 வருடங்கள் அவர்கள் வனாந்தரத்திலே சுற்றி திரிய வேண்டியதாய் இருந்தது. காரணம், இலக்கை, நோக்கத்தை மறந்த ஜனங்களாய் ஜீவித்தார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தவுடன் இவர்கள், தேவன் இதன் மூலம் என் வாழ்விலே ஏதோ செய்ய போகிறார், தேவன் தன்னுடைய அற்புத அடையாளங்களை நம் மத்தியிலே செய்ய போகிறார், தேவன் எங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தை அதிகரிக்க போகிறார் என்பதை அவர்கள் யோசித்து பார்க்காமல் வாயை திறந்தவுடன் முறுமுறுப்பு எப்பொழுதுமே இந்த காரியத்தை செய்தார்கள். அவர்கள் அதிகமாய் சொல்ற காரியம் என்ன, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்துல சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்கள் அப்படின்னு கேட்பாங்க.
பிறகு எகிப்தில் இருந்து நாங்கள் இறைச்சி பாத்திரத்தில் அண்டையில் இருந்து நாங்கள் நலமாய் திருப்தியாய் சாப்பிட்டோமே, இங்கே சாப்பிட இல்லாமல் சாகும்படியாய் எங்களை கொண்டு வந்தீர் என்று கேட்குறாங்க. நாங்களும் எங்களுடைய மிருக ஜீவன்களும் தண்ணீர் இல்லாமல் சாகும்படியா எங்களை இங்கே கொண்டு வந்தீர் என்று கேட்குறாங்க. இங்கே தாகத்துக்கு தண்ணீர் இல்லையே, நாங்கள் சாகுவதற்காக எங்களை கொண்டு வந்தீர் என்று எப்பொழுதுமே முறுமுறுப்பு, சாகும்படி என்று எப்பொழுதுமே இவர்கள் இதை தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்கள் முறுமுறுப்போடு, நம்பிக்கை இல்லாதவர்களை, அவிசுவாசிகளைப் போல அவர்கள் பேசியபடியினாலே, தேவனை நம்பாதபடியினாலே அவர்கள் அந்த இடத்திலே சுற்றி திரிய வேண்டியதாயிருந்தது. இலக்கை அடையாமல், நோக்கத்தை அடையாமல் பல வருஷங்கள் அவனுடைய வாழ்க்கை வீணாய் செலவழிந்து போனதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நாட்களிலே மனுஷனுடைய வாழ்க்கை சந்தோஷம், சமாதானம், எதிர்பார்ப்பு, ஆசீர்வாதம், முன்மாதிரியாய் வாழ வேண்டியவர்களாய்த்தான் நாங்கள் இருக்கின்றோம். கிறிஸ்துவின் பிள்ளைகள் அல்லது மனுஷன் அப்படிதான் வாழணும். ஆனால் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இன்று மனிதர்கள் சண்டை, சச்சரவு, கோபம், விரக்தி, பொறாமை, இப்படி பயங்கரமான அவசியமே இல்லாத குணாதிசயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? இலக்கை நோக்கி அல்லது நோக்கம், என்ன நோக்கத்துக்காய் நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன், என்ன நோக்கத்திற்காய் தேவன் என்ன இந்த பூமியில வைத்திருக்கிறார் என்பதை பார்க்காமல் நோக்கத்தை மறந்து செயல்படுகிறபடினால் அவருடைய வாழ்க்கை, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, எங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இல்லை. இந்த பூமியில ஜீவிக்கும்படி தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை, இதற்கு பிறகு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் தேவனோடு ஜீவிக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் இந்த பூமியிலே வாழும் இந்த வாழ்க்கைக்கு தேவன் எங்களுக்கு ஒரு இலக்கை வைத்திருக்கிறார், எங்களுக்கு ஒரு நோக்கத்தை தந்திருக்கின்றார். ஆனால் அநேகர் கண்ணீரோடு, வேதனையோடு, விரக்தியோடு, வேண்டா வெறுப்போடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு தேவன் தங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த இலக்கை அறியாதவர்களாய், அந்த நோக்கத்தை அறியாதவர்களாய், வீணான காரியங்களின் பின்பதாய் சுற்றி கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறபடினாலே இன்று அந்த சந்தோஷம் தருகிற, சமாதானம் தருகிற அந்த அழகான வாழ்க்கை அவர்களுக்கு இல்லாமல் போயிருக்கின்றது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்களாய் இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அழகான நோக்கத்தை தந்திருக்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளையாய் இருப்பது அவருடைய நோக்கம், அவரை ஆராதிப்பது, அவருடைய சாயலிலே மாறுவது, அவருடைய சாட்சியாய் இருப்பது, மற்ற மனிதர்களுக்கு தேவனை அறிவிப்பது, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள். ஆனால் இவைகளை மறந்து இலக்கை தவறவிட்டவர்களாய், நோக்கத்தை மறந்தவர்களாய், வெறுமையாய், கண்ணீரோடும் அழுகையோடும் இன்று ஜீவிக்கிறவர்கள் அநேகராய் இருக்கின்றார்கள். இலக்கை தவற விட்டுவிட்டு எங்கே சுற்றி திரிகிறோம் என்று யோசித்து பாருங்கள். வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி திரிந்தார்கள். அநேக நாள் பிரயோசனமில்லாத இடத்திலே அவர்கள் இருந்தார்கள். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் இலக்கை மறந்து எங்கே சுற்றி கொண்டிருக்கின்றீர்கள்? எதன் பின்பதாய் சுற்றி கொண்டிருக்கின்றீர்கள்? நாங்கள் எடுத்து பார்ப்போமா இருந்தால் சில நேரம் இன்னும் பழைய நம்பிக்கையிலே சுற்றி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எப்பொழுதோ கிடைத்த வெற்றி, பழைய அனுபவத்தின் பின்பதாய் சுற்றி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பழைய ஆசீர்வாதங்கள், முன்பு அவர்கள் செய்த காரியங்கள், முன்பு அவர்கள் வெற்றியாய் செய்து முடித்த காரியங்களின் பின்பதாய் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். அல்லது இன்னும் ஒருவருடைய அனுபவத்திலே சுற்றி கொண்டிருக்கிறார்கள், அல்லது இன்னும் ஒருவருக்காய் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய நாளிலே தேவையில்லாத காரியங்களின் பின்பதாய் சுற்றி கொண்டிராமல், சிலர் மதுபானம், புகைப்பிடித்தல், அசுத்தமான வாழ்க்கை, எவ்வளவு நன்மையான காரியங்களை சொல்லிக் கொடுத்தாலும் கேட்காமல் பிழையான தப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள், சுற்றி கொண்டிருக்கிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆகவே அப்படி சுற்றி கொண்டிருப்பார்களாக இருந்தால் அவர்கள் தங்கள் வாழ்வை திருப்பிக் கொள்வது அவசியம், தங்கள் இலக்கை மாற்றிக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய இலக்கை மாற்றும் பொழுது, போக வேண்டிய திசையை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ளும் பொழுது, நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான இடத்தை சென்றடையக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். நீங்கள் இந்த மலைநாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். ஏன்னா அவங்க சுற்றி திரிந்தாங்க பிரயோசனம் இல்லாத ஒரு வனாந்தரத்திற்குள்ள. ஆனா அவங்க போக வேண்டிய அந்த கானான் தேசம், ஆசீர்வாதமான தேசம் இருந்தது வடக்கு பிரதேசத்துல, வடக்கிலே. இன்றைக்கு நீங்களும் நானும் எதை சுற்றி கொண்டிருக்கின்றோம்? யோசிச்சு பாருங்க. நாங்கள் சரியான காரியங்களை பிடித்து கொண்டிருந்தாலும் சரி, இன்றும் சரியான காரியத்தை பிடித்து கொள்ளாமல் வீணான காரியங்களின் பின்பாய் சுற்றி கொண்டிருப்பீர்களாய் இருந்தால் வடக்கே திரும்புங்கள். அங்குதான் ஆசீர்வாதம் இருக்கின்றது. கிறிஸ்துவை நம்பிய பிள்ளைகளுக்கு மேலான ஆசீர்வாதங்கள் கட்டளையிடப்பட்டுள்ளது.
உன்னதத்திலே இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் உரியதாக இருக்கின்றது. ஆனால் உலகத்திலே தற்காலிகமாய் கிடைக்கிற சில ஆசீர்வாதங்களை நம்பி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் அந்த மேலான ஆசீர்வாதங்களை மறந்து, வடக்கே பார்க்க மறந்து, உயரே பார்க்க மறந்து, தேவனை பார்க்க மறந்து நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு இன்றைய நாளிலே சுற்றி கொண்டிருக்கின்றோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இலக்கை மாற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனை அறியாதவர்கள் யாராக இருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கின்றதா? விரக்தியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எப்பொழுதுமே கண்ணீரோடு நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. உங்கள் வாழ்வின் நோக்கம் என்னவென்பதை கண்டு கொள்ளுங்கள். நீங்கள் சந்தோஷமா ஜீவிக்கும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கின்றார். உங்கள் இலக்கை மாற்றுங்கள், உங்களுடைய வழியை மாற்றுங்கள், உங்களுடைய பாதையை மாற்றுங்கள். தேவனை நோக்கி திரும்புங்கள். தேவன் ஆசீர்வாதத்தை தருவார். நாங்கள் பார்க்கிறோம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அந்த இடத்துல தேவன் அழகான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார். அந்த இடத்துல நாங்கள் பார்ப்போமா இருந்தால் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். இங்க தெளிவாய் சொல்லப்படுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால். ஆம், நாங்கள் கிறிஸ்துவோடு எழுந்தவர்கள். நாங்கள் பாவம் செய்தோம், பாவத்துக்கு மரித்தோம், நாங்கள் மறுபடியுமாய் கிறிஸ்துவோடு எங்கள் வாழ்வை இணைத்துக் கொண்டவர்கள். கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால், ஆம், நாங்கள் கிறிஸ்துவோடு எழுந்த ஜனங்கள். அப்படியா இருந்தால் இங்க சொல்லுகிறார், நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கும் இடத்துல இருக்கிற மேலானவைகள். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இருக்கிற இடத்துல இருக்கிற, உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் வாக்களிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நாங்கள் இன்னும் கீழான காரியங்கள், பிரயோசனம் இல்லாத தாழ்வான காரியங்கள், எந்த விதமான பெருமதியும் இல்லாத காரியங்களை நாங்கள் சுற்றி கொண்டிருப்போமா இருந்தால் இந்த இடத்துல தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால் மேலான காரியங்களை நோக்கி பாருங்கள், அவைகளையே நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி நீங்கள் தேடுவீர்களா இருந்தால் 10ஆம் வசனத்துல சொல்லுகிறார், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாகப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. கிறிஸ்துவின் பிள்ளைகள் புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்கள். அதாவது புதிய குணாதிசயங்கள், புதிய இயல்புகளை பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். அப்படியா இருந்தால் நாங்கள் பின்பற்ற வேண்டிய காரியங்கள் அநேகம். ஆனால் நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறது என்ன என்பதை யோசித்து பார்ப்போம். இன்று கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையா இருக்குமா இருந்தால் இங்கே சொல்லப்படுது, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். பூமியில இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் இருந்திருக்கலாம். அசுத்தம், விக்கிரக வணக்கம், பொருளாசை, கோபம், பொறாமை, மூர்க்கம், இப்படி நாங்கள் பட்டியலிட்டு கொண்டு போகலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த பட்டியல் அப்படியே போட்டிருக்கிறாங்க. கிறிஸ்துவை அறியாதபடியினால் இந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில இருந்தது. இன்றைய நாளிலும் கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் உங்கள் வாழ்க்கையில இப்படியான காரியங்கள் இருக்குமா இருந்தால் நாங்கள் எப்படி இவைகளிலிருந்து வெளியிலே வந்து இன்று கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருக்கின்றோம், ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல உங்களுக்கும் அந்த வாழ்க்கை வாக்கு பண்ணப்பட்டிருக்கின்றது. உங்கள் வாழ்க்கையில இப்படியான தீய காரியங்கள், பழைய காரியங்கள், பாவ காரியங்கள் இருக்குமா இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்கள் வெளியிலே வரும் பொழுது தேவன் உங்களுக்கு அழகான ஒரு நோக்கத்தை, அழகான ஒரு இலக்கை உங்களுக்கு வடிவமைத்து வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த எல்லா பழைய காரியங்கள், பாவமான காரியங்களை களைந்து விட்டு கிறிஸ்துவின் சாயல் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். அப்படி நாங்கள் மாறும் பொழுது அந்த மேலான ஆசீர்வாதம், இஸ்ரவேல் ஜனங்கள் வடக்கே நோக்கி திரும்பி கானானை பெற்றுக்கொண்டதை போல நீங்களும் நானும் சுற்றி திரிகிற இந்த வாழ்க்கை, பிரயோசனம் இல்லாத வாழ்க்கையில இருந்து நாங்கள் மேல் நோக்கி தேவனை நோக்கி பார்ப்போமா இருந்தால் அந்த மேலான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது. சில நேரம் சிலர் இருக்கிறாங்க, நான் ஏன் பிறந்தேனே தெரியல, ஏன் எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை, நான் செய்வது எதுவுமே சரி வருதில்லை, எனக்கு எல்லாமே தோல்வியாக இருக்கிறது, என்னை யாரும் நேசிப்பதில்லை, என்னை யாரும் அன்பு செலுத்துவதில்லை, எனக்கு யாருமே இல்லை என்று எப்பொழுதுமே தங்கள் வாழ்க்கையில பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கத்தை மாத்திரம் கண்டுபிடிங்க. உங்கள் இலக்கை திருப்பிக் கொள்ளுங்க, திசை திருப்பிக் கொள்ளுங்க. நீங்கள் உங்களைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரும் இல்லை, நீங்களே சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே யோசிச்சு பாருங்க, எந்த வழியில போய் கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய இலக்கு சரியா இருக்கிறதா? பிழையா இருக்குமா இருந்தால் மேல் நோக்கி திருப்புங்கள், தேவனை நோக்கி பாருங்க.
உங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கின்றார். ஆகவே இலக்கை தவறவிட்டு வீணாய் சுற்றி கொண்டிருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும், பிரயோசனமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் திசையை மாற்றுங்கள், மேல் நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். அங்கு தான் மேலான ஆசீர்வாதங்கள் உள்ளது. உடைய வாழ்க்கையில என்ன விதமான பாவம் நீங்கள் செய்திருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் செய்த பாவத்துக்கு நீர் எனக்கு மன்னிப்பு தர வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களாயிருந்தால், என் பாவத்துக்காய் நீர் சிலுவையிலே மரித்தீர், எனக்காய் நீர் ரத்தம் சிந்தினீர், நீர் உயிரோடு ஜீவிக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கையிடுவீர்களாயிருந்தால், இன்று நீங்களும் அவருடைய பிள்ளையாய் மாறி அழகான இலக்கோடு அழகான நோக்கத்தோடு நீங்கள் தேவனை நோக்கி பார்த்தவர்களாய் ஜீவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியுமாய் சொல்லுகின்றேன், வீணாய் சுற்றி திரிந்தது போதும். நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள், இலக்கை நோக்கி திரும்புங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறப்போகின்றது. தேவன் உங்களை எடுத்து தன் காரியங்களுக்காய் பயன்படுத்த போகின்றார். ஆகவே இலக்கை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள், நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தாவே, இந்த நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, மறுபடியுமாய் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசியபடியினால் மக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உருவாக்கும் பொழுதே இவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய பெரிதான நோக்கத்தை நீர் வைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே. அந்த நோக்கத்தை நோக்கி இவர்கள் பயணிக்க, சரியான இலக்கிலே இவர்கள் பயணிக்க நீர் இவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பிசாசானவன் கொண்டு வரும் எல்லா விதமான தீய காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் இந்த வாழ்க்கைகளை விட்டு அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் திசை மாறி பயணித்துக் கொண்டிருப்பார்களாய் இருந்தால், இலக்கை தவற விட்டவர்களாய் இருப்பார்களாய் இருந்தால், ஆண்டவரை யாராய் இருந்தாலும் மறுபடியும் சரியான திசையிலே பயணிக்க நீர் இவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இவர்களை கொண்டு நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாதபடி இந்த பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, விசேஷமாய் இந்த நாட்டில் இருக்கிற சூழ்நிலைகளுக்காய் இடத்துல வருகிறேன். இந்த தொற்றின் காரியங்களுக்காய் இடத்துல வருகிறேன். இலங்கையும் ஆண்டவரே அயல் நாடுகளும் உலகம் முழுவதுமாய் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற இந்த தொற்றை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இதிலே பாதிக்கப்பட்டவர்களுக்காய் இடத்துல வருகிறேன். கர்த்தாவே, இதனால் ஆண்டவரே பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காய் இடத்துல வருகிறேன் ஆண்டவரே. வைத்தியர்கள் ஒவ்வொருவரையும், தாதிமார்களையும் மற்றும் இதில் இடைப்பட்ட அத்தனை பேரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ஜீவிக்கிற தேவன் உம்முடைய அற்புதத்தின் கரம் எங்கள் தேசத்தின் மேலும் மற்ற தேசத்தின் மேலும் ஆண்டவரை நீர் வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைய நாளிலும் செய்தியை கேட்ட அத்தனை பேருக்காய் உமக்கு நன்றி. அவருடைய வாழ்க்கையிலே சரியான நோக்கத்தை அறிந்து இலக்கை சரிப்படுத்திக் கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமையான கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீரே பொறுப்படும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.